இப்போ இந்த சம் பாருங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரி பேக்ஸ் அதாவது 7,000 சிமெண்ட் பேக்ஸை வந்து 12 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. இங்கே 36 மெஷின்ஸை வச்சு செஞ்சு முடிக்கிறாங்க. அதே போல் 18 டேஸில் 24 மெஷின்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை சிமெண்ட் பேக்ஸ் முடிச்சிருப்பாங்கன்றது கொஸ்டின். இப்போ இங்கே நம்மளுக்கு என்னன்னா பர்சன்ஸ் கொடுக்கலாம், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க மெஷின்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா பர்சனுக்கு பதிலாக மெஷின் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மெஷின் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதுவுமே என்ன தான் டினோட் பண்ணுதுன்னா ஒரு பர்சன் செய்யக்கூடிய வேலை தான் மெஷினும் செய்யுது. ஸோ 36ன்றது நம்ம மெஷின்ஸை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், பர்சன் எடுத்துக்கிறோம். அப்போ P D W ஹவர்ஸ் கொடுக்கலன்னா என்ன எடுப்போம், 1 எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்காமையும் இருக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன, P1 D1 H1 divided by W1 equal to P2 D2 H2 divided by W2. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் 36 into 12 divided by 7,000 equal to 24 into 18 divided by x. x மட்டும் வேணும், இது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டா x. அப்போ மீத இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னவாகும், ரெசிப்ரோக்கெலாம் இங்கிட்டு போகும். அப்போது 7,000 கீழே இருக்க மேலே வந்துருமா, 24 into 18 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது நியூமரேட்டர் ஆகிடும் 7,000. அப்போ 36ம் 12ம் நியூமரேட்டரில் இருக்குது, இங்கிட்டு வரும்போது டினாமினேட்டரில் ஆகிடும். இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம். 12 1s are 12 2s are 2 1s are 18s are 18 டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ 7,000 சிமெண்ட் பேக்ஸை இவங்களும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 9,600 சோப்ஸை 6 டேஸில் 15 hours எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து 14,400 சோப்ஸை 3 more hours எடுத்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 more hoursனால் என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து, அதாவது கொடுத்துருக்க ஹவர்ஸ்லேருந்து +3 பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன்சருக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, டேஸு ஹவர்ஸு ஒர்க்கு. ஸோ 6 15 and 9,600 நம்மளுக்கு டேஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ அதை நம்மளுக்கு தெரியாதுன்றனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 15 + 3ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா 3 more hours. ஸோ 15 + 3 is 18 hours. அப்போ 14,400 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். P1 D1 H1 divided by W1 equal to P2 D2 H2 divided by W2. அப்போ 6 into 15 divided by 9,600 equal to x into 18 divided by 14,400. இப்போ x மட்டும் வேணும்னா மீத இருக்க டேர்ம் இங்கிட்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ x equal to 6 into 15 into டினாமினேட்டர் வரும்போது நியூமரேட்டர் 14 into 400 divided by 9,600 ஆல்ரெடி இருக்குது. இப்போ 18 வந்து நியூமரேட்டர் இருக்கும்போது டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம 2 டேபிள் அடிச்சு கொடுக்கலாம், 6 டேபிளே அடிச்சு கொடுக்கலாம். 6 1s are 6 3s are 3 1s are இங்கே 5s are 0 0 கேன்சல். 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 2 ஸோ 4 8. அடுத்து இங்கே வந்து 2 டேபிளே கேன்சல் பண்ணலாமா? இப்போ 2 4 1 6 8 12 மறுபடியும் என்ன வரும், 4 6 2 3. அடுத்து அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ 5 3s are 15 divided by 2ன்னு வரும். இதை நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 15 2s are 7 2s are 14, பேலன்ஸ் என்ன 1. ஸோ இதை எப்படி எழுதலாம், 7 1/2 டேஸ்ன்னு எழுதலாம். 6 container லாரி யூஸ் பண்ணி 135 டன் குட்ஸை வந்து 5 டேஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 180 டன்ஸ் வந்து 4 டேஸில் எத்தனை லாரி மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு என்னென்னா மோர் லாரிஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 ஆல்ரெடி இருக்குது, அதோட எத்தனை லாரி சேர்ந்து 180 டன் குட்ஸை வந்து 4 டேஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்றது கொஸ்டின். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 6 + x என்ன எடுத்துருக்கோம், 6ஓட அதாவது மோர் லாரி சேர்ந்து 180 டன்ஸை வந்து முடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் 6 + xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்முலா என்ன, P1 D1 into H1 divided by W2 W1 P2 D2 H2 divided by W2. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6 into 5 divided by 135 equal to 6 + x into 4 divided by 180. இப்போ நீங்கள் கேட்கலாம் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக பண்ணியிருக்கலான்னு. இப்போ எக்ஸு கூட இருக்க அந்த வேல்யூவை சேர்த்து வச்சுப்போம், மீது எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். 4
டிவைடட் பை 180 இங்கிட்டு வரும்போது 180 வந்து நியூமரேட்டரில் வந்துடும், 4 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். இந்த 6 + x அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இங்கே கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5 2s are 7 5. இங்கே 2 times, இங்கே 9 times. அடுத்து 9 2s are 2 1s are, இங்கே 2s are 2 1s are, இங்கே 10s are. அப்போ x 6 + x = 10. அப்போ x = +6 இங்கிட்டு வரும்போது என்னவாகும்? -6 ஆகும். ஸோ 10 - 6 is 4 lorries. அப்போ 4 extra lorries தான். இதுதான் ஆன்சர். 32 men வந்து 12 hours வந்து 15 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து 10 hoursல வந்து 24 days எடுத்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாரு, இவர் வந்து டபுள் ஒர்க் பண்ணுறாரு, டபுள் தட் ஒர்க். அப்போது டபிள்யூவில் வந்து நம்ம என்ன போட போகிறோம்? 2 போட போகிறோம். P1 H1 D1 W1 P2 H2 D2 W2. ஃபார்முலா என்ன? P1 H1 D1 divided by W1 equal to P2 H2 D2 divided by W2. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 32 × 12 × 15 divided by 1 equal to x × 10 × 24 divided by 2. இப்போ x மட்டும்தான் வேணும், மீது இருக்கிற டேர்ம் இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிடும்? ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ x = 32 × 12 × 15 10 × 24 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் வந்துடும். 2 வந்து டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண போகிறோம். 2 1s are, இங்கே 5s are, 5 1s are, 3s are, 3 1s are, 8s are, அப்புறம் 8 1s are, இங்கே 4s are. 4 × 12 என்னது? 48. ஸோ 48 minutes. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். டோட்டலாக என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 540 மோட்டார்ஸை வந்து 150 daysல 41 men's வச்சு நான் செஞ்சு முடிச்சிடுவோன்றது தான் அக்ரிமெண்ட்டு. ஆனால் 75 daysல பார்த்தோம் அப்படின்னா அவங்களால 180 மோட்டார்ஸ் தான் செய்ய முடிஞ்சிச்சு. எத்தனை மென்னை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா 40 men's வச்சு. அப்போது மீத ஒர்க்கை எத்தனை மென்னை வச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது கொஸ்டின். ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து டோட்டல், இன்னொன்று வந்து 75 daysல பண்ணது, அது போக மீதம் இருக்க வேலையை எத்தனை மென்ஸை வச்சு பண்ணதுன்றது 2வது கொஸ்டின். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். டோட்டல் ஒர்க் என்ன? 540 மோட்டார்ஸ், டேஸ் வந்து 150, 40 எம்ப்ளாயீஸ் வச்சு பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க்ஸை இங்கே எழுதியிருக்கேன். 180 மோட்டார்ஸை 75 daysல 40 men's. ஸோ கம்ப்ளீட் பண்ணாத ஒர்க் தான் நம்மளுக்கு இப்போ தேவை, அதாவது ரிமைனிங் ஒர்க். ரிமைனிங் ஒர்க்கை என்ன பண்ணலாம்? ரிமைனிங் ஒர்க் தேவைன்னா டோட்டலில் இருந்து கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ 540 மோட்டார்ஸ்லேருந்து 180 மோட்டார்ஸ் சப்ராக்ட் பண்ணால் 360 மோட்டார்ஸ் வந்து அவங்க வந்து மீதும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரிமைனிங் டேஸ் பார்த்தோன்னா அதே மாதிரி 150லேருந்து 75, ஸோ 75 days மீதும் இருக்குது. இப்போ எம்ப்ளாயீஸ் 40s ஆல்ரெடி இருக்காங்க, அதோட எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்றதான் கொஸ்டின். ஸோ 40 + xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதுலேருந்து நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து இப்போ பண்ண போகிறோம். W1 D1 P1 W2 D2 and P2. ஃபார்முலா என்ன? P1 D1 H1 by W1 P2 D2 H2 by W2ன்றதா ஃபார்முலா. ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 75 × 40 divided by 180 equal to 75 × 40 + x divided by 360. இப்போ 40 + x மாதிரி வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அந்த ஃபுல் டேர்மே அப்படியே வச்சுக்கோங்க. மீத இருக்க ரிமைனிங் என்ன பண்ண போகிறோம்? ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். ஸோ 40 + x அப்படியே வச்சுக்கிறோம். 75 × 40 இன்ட்டு டினாமினேட்டரில் கூடி 360 இங்கிட்டு வரும்போது நியூமரேட்டரில் மாறிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் மாறிடும். அப்போ 180 × 75. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? ஓகே. 75 1 times, இங்கே 1, இது 1 times, இங்கே வந்து 2 times. ஸோ 2 times 4 2s are 80. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோம். +40 இங்கிட்டு வரும்போது என்னவாகும்? -40 மாறிடும். 80 - 40 is 40. அப்போ 40 more men need for the work to complete.